சேக்கிழாருக்கு ஒரு ஆசை, இந்த 63 பேர் வரலாற்றை பாடுறதோட ஒரு போனஸ் கொடுக்கணும் தமிழ் மக்களுக்குன்னு. கவிச்சக்கரவர்த்தி கம்பராமாயணம் பாடின பொழுது ஒரு போனஸ் கொடுத்தார் தெரியுமா? இந்த வீட்டில் காய்கறி வாங்குற பொழுது 1 கிலோ வாங்கிட்டு ஒரு வெண்டைக்காய் போடுன்னு கேட்போம். அட ஏதோ ஒரு கொசு ரூபம் இல்ல, அது மாதிரி கம்பராமாயணத்தில் நரசிங்கத்தை கொண்டாந்து வச்சார். இரணியன் வதைப்படலம். இரணியன் கதை எந்த காலத்து கதை? ராமாவதாரத்துக்கு ரொம்ப முன்னால இல்ல, ராமாவதாரத்துக்கு ரொம்ப முன்னால இரணியன் நரசிங்கம் எல்லாம் அதை கொண்டாந்து ராமாவதாரத்தில் சேர்த்தார். எப்படி சேர்த்தார்? விபீஷணன் சொல்றான் ராவணன் கிட்ட, அண்ணா உன்னை விட பெரிய ஆளு இரணியன். இரணியன் குளிக்க மாட்டானா? ஏன்? எங்க போனாலும் அவனுக்கு குளிக்க தண்ணி கிடைக்காதான். பெரிய ஆளுங்க பசிபிக் சமுத்திரத்தில் காலை வச்சான்னா கணுக்கால் அளவுக்கு தான் தண்ணி இருக்குமா. அட்லாண்டிக் சமுத்திரத்தில் காலை வச்சான்னா அது கூட இருக்காதான். அவ்வளவு பெரிய ஆளு. எப்படி குளிப்பான்? எப்பவாவது கைய மேல தூக்குவானா, அது ஆகாசத்தை பொத்து விடுமா, அங்க இருந்து ஆகாச கங்கை கொட்டுமா, ஷவர் பாத்து மாதிரி குளிச்சுட்டு வந்துடுவானா. அண்டத்து அப்புறத்து அப்பினில் ஆடும். அண்டத்துக்கு அப்பால உள்ள தண்ணீர், அங்க அந்த தண்ணியை வச்சு குளிப்பானா. இப்படி இரணியன், அண்ணா உன்னை விட பெரிய ஆளு, அவனே அழிஞ்சு போயிட்டான் ஆணவத்தால அப்படின்னு சொல்றாப்புல கொண்டாந்து சேர்த்தாரா. சேக்கிழார் சாமி பார்த்தார். இந்த 63 வரலாற்றோட நம்ம ஒண்ணு சொல்லணும், நாட்டுக்கு அவசியமானது சொல்லணும். சோழராஜா வாழ்ந்த அந்த 12ஆம் நூற்றாண்டிலும் சரி, குடியரசு ஆட்சி செய்யக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் சரி, எல்லாத்துக்கும் விளங்குற மாதிரி பயன்படுற மாதிரி நம்ப சொல்லணும், நீதியை சொல்லணும். மனுநீதி சோழன் வரலாற்றை உள்ள கொண்டாந்தார். மனுநீதி சோழனுங்கிறவன் 63 பேர்ல ஒருத்தன் இல்லை, திருவாரூரில் வாழ்ந்த மன்னன். அவ்வளவுதான் யோசிச்சார். திருவாரூர் சிறப்பு என்ன? இதுக்கு கதாநாயகனா சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தெரிஞ்சோ தெரியாமலோ வச்சுட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பிறந்த ஊரு திருவாரூர் இல்ல, அது திருநாவலூர். அவருக்கு பேரு வச்சது திருவாரூர் பேரு, ஆரூரன்னு. அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஊரு திருவாரூர், பாட்டம் பேரு அதை வச்சாங்க. அதனால திருவாரூர் சிறப்புன்னு ஆரம்பிச்சார். ஏன் தெரியுமா? நாயன்மார்கள் ரொம்ப பேரு இருந்த இடம் தேவாசிரியன் மண்டபம் திருவாரூர்ல. அதனாலேயும் திருத்தொண்ட தொகை தொடங்கின இடம் திருவாரூர். இங்கதானே சாமி சொன்னார், அடியெடுத்து கொடுத்தார். அதனாலேயும் திருவாரூரிலே உள்ள அத்தனை பேரும் சிவக்கணங்கள் என்று வர்றதுனாலேயும் திருவாரூர் சிறப்புன்னு போட்டார். அதுல மனுநீதி சோழனை கொண்டாந்து நிறுத்தினார். இப்ப இருக்கிற சோழனுக்கு என்ன பேரு? அனபாய சோழன், இவருடைய ராஜா. சேக்கிழாரங்க மந்திரி. இதுக்கு முன்னாலே இந்த வம்சத்திலே முன்னாலே வாழ்ந்தவன், அவனுக்கு பேரு மின்னு மாமணி பூன் மனுவேந்தனே. மனுவேந்தன் அவனுக்கு பேரு. மனு சாஸ்திரம் அதை ரொம்ப படித்தவன். அந்த தொன் மனுவின் பெயரை இந்த தொடை மனு ஏற்றுக்கொண்டான். பின்னால வந்தவன் மனுநீதி சோழன் பேர் வச்சாங்க. இவன் புள்ள ஒத்த புள்ள, ஒரு குலத்துக்கு ஒரு புள்ள, 5 வயசு. தேர்ல போறான். திருவாரூர் தெரு ராஜாக்கள் போற வீதி, மறக்கப்படாது. ராஜாக்கள் போற வீதி, காவல் நிறைய உள்ள வீதி. அந்த வீதியில மணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு தேர்ல. அந்த தெருவில் போறான். ஒரு கண்ணுக்குட்டி உள்ள இருந்து பாஞ்சு வந்து முன் சக்கரத்துக்கும் பின் சக்கரத்துக்கும் நடுவில் விழுந்துருச்சு. சேக்கிழார் விவரமான ஆளு. முன் சக்கரத்துக்குள்ள விழுந்தா ஓட்டுறவன் மேல தப்பு, முன் சக்கரத்துக்கும் பின் சக்கரத்துக்கும் நடுவில் விழுந்தா விழுந்தவன் மேல தப்பு. சரிதானே? தெளிவா வந்து இடை புகுந்து இறந்தது. இறந்த உடனே கண்ணுக்குட்டி இறந்து போச்சு. பசுமாடு வந்து அலறிட்டு அழுதது. இந்த புள்ள பார்த்தா, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, நான் தேர்ல போக ஒரு கன்றுக்குட்டி இறந்து போய்விட்டது, எங்க அப்பாவுக்கு நான் இப்படி ஒரு பிள்ளை பிறந்துட்டனே, அவர் மண்ணுயிரை தன்னுயிர் போல் எண்ணக்கூடிய மகாராஜா, நான் இப்படி பிறந்துட்டனே, இதுக்கு என்ன செய்யலாம்? அந்தணர்களே சொல்லுங்கள். அந்தணர்கள் சொன்னார்கள், இது ரொம்ப பாவமான காரியம், அதனால ஒண்ணு செய். என்ன? தங்கத்துல ஒரு கண்ணுக்குட்டி பண்ணி பிராமணாளுக்கு தானம் கொடுத்துரு.
சரியா போச்சு. இந்த பையன் யோசிக்கிறான், கொடுத்துருவோமா அப்படின்னா ஈஸியா போச்சே. ஒரு 10 பண்டுக்கு தங்கத்துல செஞ்சு வச்சுக்கிட்டு வரிசைக்கு ஒன்னொன்னா அடிச்சுக்கிட்டு போயிடலாமே. யோசிச்சு பாருங்க. இந்த பையன் யோசிக்கிறான், செய்யறதா வேண்டாமா, தங்கம் பெருசு இல்ல, இதை கொடுக்கறதா வேண்டாமா, இப்படியா. அதுக்குள்ள பசு என்ன பண்ணுது, இங்க இருந்து புறப்பட்டு போய் ராஜா ஒரு ஆராய்ச்சி மணி கட்டியிருக்கான். நேபாளத்தில இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல பழைய காலத்து அரண்மனை ஒண்ணு இருக்கு. அந்த அரண்மனையில இன்னும் ஆராய்ச்சி மணி கட்டி வச்சிருக்கான். நான் கைலாஷ் யாத்திரை போற பொழுது இப்ப பார்த்தேன், 2011 ஆகஸ்ட்ல ஆராய்ச்சி மணி வெளியே கட்டியிருக்கான். ராஜா என்னமும் சொல்லணும்னா அதை வந்து அடிப்பாராம், எல்லாரும் வந்துடுவாங்களாம். மக்களுக்கு துன்பம்னா இங்க இருந்து அடிப்பாங்களாம், ராஜா வந்துடுவாராம். மணி மட்டும் இப்போ இருக்கு, யாரும் அடிக்கிறதும் இல்லை, அடிச்சா வர்றதும் இல்லை. நம்ம காலம் இப்போ ஆராய்ச்சி மணி கட்டி வச்சிருக்கான். இந்த பசுமாடு அங்க போனது, கொம்புனால ஒரு புடி பிடிச்சது, எடுத்து 2 முறை அடிச்சிருச்சு. அடிக்காத ஆராய்ச்சி மணி, கட்டின காலத்திலிருந்து இதுவரைக்கும் அடிக்காத ஆராய்ச்சி மணி. திருவள்ளுவர் சாப்பிட உட்காருவாராம், கொண்டாட்டிட்ட சொல்லுவாராம், ஒரு டம்ளர்ல தண்ணீரும் ஒரு ஊசியும் வையும் பாரா. சரின்னு வச்சிருவா, ஏன் என்னன்னு கேட்க மாட்டா. அந்த காலத்து பொண்டாட்டி என்னங்க வச்சாச்சு. ரொம்ப நாள் தண்ணீரும் ஒரு குச்சியும் ஒரு சின்ன ஊசி. சாக போற பொழுது கேட்கிறா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அவன் சாக போறா முதல்ல, ஒரே ஒரு சந்தேகம், இந்த ஊசி மாதிரி ஒரு குச்சியும் இந்த தண்ணீர் வைக்க சொன்னீங்களே ஏன்? இப்ப கேட்கிறா, இத்தனை வருஷம் வச்சுட்டு. இல்லம்மா, சாப்பாடு போடுற பொழுது சாதம் தரையில விழுந்துட்டா இந்த குச்சியில அதை குத்தி எடுத்து தண்ணீர்ல நினைச்சு திரும்ப நான் எடுத்து சாப்பாடை வச்சுக்கிறேன். அதுக்காகத்தான் வைக்க சொன்னேன். நீ இத்தனை வருஷம் என் கூட குடும்பம் நடத்தின, ஒரு பருக்க கூட தரையில விழல தாயே, அதனால உனக்கு தெரியாமலே போச்சு. நல்ல வேலை தரையில விழுந்ததுக்கே அப்படி. நம்ம காலத்துல பருக்க தலையில விழுந்துடும், ஒன்னும் சொல்லப்படாது, கோவிச்சுக்கிட்டா தலையில விழுந்துடும், அவ்வளவுதான். இருந்து முகந்திருத்து ஈரோடு பெண் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப வருந்து மிக ஆடினாள் பாடினாள், ஆடி பல முறத்தால் சாடினாள் ஓடோடத்தான். முறத்தால் அடிச்சாலாம், அதாவது புது முறம் அல்ல, பழைய முறத்தை தேடி எடுத்து அந்த அடிச்சிருக்கான். விருந்து வந்துடுச்சுன்னு இந்த ஆளு சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஔவையார் பாடுற பாட்டு இது இருக்கட்டும். அது மாதிரி இதுவரைக்கும் அடிக்காத மணி, இதுவரைக்கும் பயன்படுத்தாத குச்சி மாதிரி அடிக்காத மணி அடிக்கப்பட்டு விட்டது. மன்னன் ஓடி வந்து பார்க்கிறான், என்னன்னா ஒரு பசுமாடு அடிக்குது, பசுமாட்டுக்கு கண்ணீர் கொட்டுது. ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆடியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதையே. கண்ணகி சொல்றா, பாண்டிய ராஜாட்ட வந்து சிலப்பதிகாரத்துல சமணர் பாடுறாரு, இளங்கோவடிகள் சரியான சமணர், அவர் பாடுறாரு. ஆவின் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆடியின் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதையே. நான் அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன். பாண்டிய ராஜாட்ட சொல்றா, ஏராமன்னா செப்புவதுடையேன். இதெல்லாம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் மாதிரி சிவபெருமான பாடுனது வேற எதுவும் கிடையாது. முன்னங்க பிறவா யாக்கை பெரியோன் கோயிலும், சிவபெருமானை பிறவா யாக்கை பெரியோன்னு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பாடுறார். அந்த காலத்துல பிறவா யாக்கை பெரியோன் அவன் தான், மற்ற எல்லாருக்கும் பிறப்பு இறப்பு உண்டா, சிவனுக்கு மட்டும் இல்லையா. ஒரு பக்கம் இருக்கட்டும். பசுமாடு ஏன் அடிக்குது? எல்லாரும் வந்தா, மந்திரி வந்துட்டான். மந்திரி கெட்டிக்கார மந்திரி, சொல்லணும். சொல்றதை கேட்டு இந்த ராஜா அந்த பிள்ளைய ஒன்றும் பண்ணிடப்படாது. ஒரு குலத்துக்கு ஒத்த பிள்ளைங்க, ராஜ்யத்துக்கு அவன் வேணுமே. ராஜா விட்டு பிள்ளை இல்ல, நீதி அரசர் விட்டு பிள்ளைன்னா கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கும். இப்ப பாக்குறோமா இல்லையா, ஆளுக்கு வளையுதா இல்லையா. சமயத்துல நிதி நீதியை அசைத்து விடுகிறது, சரிதானே? நிதி நீதியை அசைத்து விடுகிறது. ராஜா விட்டு பிள்ளை. இந்த பாட்டை பாருங்க, சேக்கிழாருக்கு அச்சர லட்சம் கொடுக்கலாம். வளவ ஆரம்பிக்கிற போதே, வளமான சோழ நாட்டுக்கு தலைவனே
என்ன அர்த்தம்? உன் நாட்டில் ஆயிரக்கணக்கில் பசுமாடு இருக்கு, ஒரு கண்ணுக்குட்டி செத்து போனா என்ன கெட்டு போச்சு? வளம்னா அந்த காலத்தில் பசுவை வச்சுதான் வளம், தெரியுமா? பசு தான் இத்தனை பசுமாடு தேடும்னா அந்த ஆளு பெரிய ஆளுன்னு அர்த்தம். நான் உடை மாடெனவே நன்மை தரும் வரவை. மாடுன்னா செல்வம். இவருக்கு எவ்வளவு மாடு தேரும்னு இப்ப கேட்டு அடிச்சு விடுவாங்க. மாடுன்னா செல்வம். நான் உடை மாடெனவே நன்மை தரும் வரனை நற்பதம் என்று உணர்வார் சொற்பதமார் சிவனை. திருக்கான பேர்ல போய் சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறார். மாடுன்னா தேடிய மாடு நீடி செல்வமும் பிள்ளை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன ஆகும் கேட்கிறார். மாடுன்னா செல்வம். வளவ நீ பெரிய ஆளு, ஆயிரக்கணக்கில் பசுமாடு இருக்கு, ஒரு கண்ணுக்குட்டி போனா என்ன கெட்டு போச்சு? ஆரம்பிக்கிற போதே தெளிவா ஆரம்பிக்கிறான். மின் புதல்வன் ஓம்புள்ள, தெரிஞ்சுக்க, அடுத்த வீட்டுக்காரன் இல்ல, ஓம்புள்ள, வருந்தி பெற்ற பிள்ளை, ஒத்த பிள்ளை நினைப்புல வச்சுக்கோ. நீதி எல்லாருக்கும் ஒரு மாதிரி சொல்லிடாத. வளவனின் புதல்வன் ஆங்கோர் மணி நெடுந்தேரில் ஏறி. தேர்ல போனா மணி கட்டி இருந்தது, மணி அடிச்சது, ஆரன் அடிச்சதுக்கு அப்புறமும் ஆள் வந்து விழுந்தான்னா அவன் மேலதானே தப்பு. மணி அடிச்சது இல்ல, கண்ணுக்குட்டி வரப்படாது இல்ல, மணி அடிச்சதுக்கு அப்புறமும் கண்ணுக்குட்டி வந்து விழுந்தா கண்ணுக்குட்டி மேலதான் மிஸ்டேக். அடுத்தவரை அடிக்கிறான் பாருங்க. வளவனின் புதல்வன் ஆங்கோர் மணி நெடுந்தேரில் ஏறி அளவில் தேர்த்தானை சூழ. சேனைகள் எல்லாம் சூழ போனான், தனியா போகல. இவ்வளவு சேனை வர்ற பொழுது சத்தத்தை கேட்டாவது இந்த கண்ணுக்குட்டி ஒதுங்கி போயிருக்கணுமா இல்லையா? அதுவா வந்து விழுந்துருச்சு. அரசுலாம் தேரில் போங்கால். ராஜா போற வீதியில போனான். ரயில் தண்டவாளத்தில் போற பொழுது குறுக்கட விழுந்து செத்த அவன் மேலதான் மிஸ்டேக். ரயில் தண்டவாளத்தில் தானே போனது, நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்தது. அரசுலாம் தெருவில் போங்கால். ஒவ்வொரு சொல்லும் பாருங்க எப்படி வைக்கிறாரு. ராஜாக்கள் போற தெருவில் தான் போனான், கண்ட தெருவில் அவன் போகல, உண்மையில போகல. அரசுலாம் தெருவில் போங்கால் இளைய ஆண்கன்று. சும்மா சின்ன கண்ணுக்குட்டி, இதுக்கு போய் இந்த பாடா. இளைய ஆண்கன்று தேர்கால் இடை புகுந்திருந்ததாக. முன்சக்கரத்துக்கும் பின்சக்கரத்துக்கும் ஊடால விழுந்துருச்சு. தேர்கால் இடை புகுந்து இறந்ததாக தெளிவா சொல்றான். மகாராஜா சாக்கிறதே, உன் புள்ள மேல மிஸ்டேக் இல்ல, கண்ணுக்குட்டி மேல மிஸ்டேக். எப்படி இருக்கு? எப்படியாவது இந்த பிள்ளைய காப்பாற்றணும். ராஜா விட்டு பிள்ளை இடை புகுந்திறந்ததாக தளர்வுறும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றான். இந்த பசுமாடு வந்து இப்படி செய்து விட்டது. அப்படியா? இந்த பசுமாடு கண்ணீர் விட்டு அழுகிறது, என்ன செய்யலாம்? அந்தணர்கள் விதித்தபடி செய்யலாம். மந்திரி எப்படியோ பரிகாரம் பண்ணா சரியா போயிடும். சனிக்கிழமை வரைக்கும் பாவத்தை பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை பாவ மன்னிப்பு கேட்டா சரியா போயிடும். நம்புறமா இல்லையா? அன்னைக்கு நம்ம அது மாதிரி நான் ஒத்துக்கிறேன், பாராட்டுறேன். ஞாயிற்றுக்கிழமை பாவ மன்னிப்பு கேட்கறது சரி. திருப்பி திங்கக்கிழமை பாவம் செய்ய தொடங்கப்படாது இல்ல. எங்க தப்பு பண்ணாத ஆளு யார் இருக்கா? எல்லாரும் தான் தப்பு பண்ணியிருக்கோம். ரொம்ப தப்பு பண்ணா அயோக்கியன், கொஞ்சம் தப்பு பண்ணா யோக்கியன். தானே ரிலேட்டிவ் தானே. தப்பு ஏங்க, தப்பு செய்யாத ஆளு யாரும் கிடையாது. அறிஞ்சோ அறியாமலோ ஏதோ தப்பு செய்யறோம். சீதாதேவிட்ட ஆஞ்சநேய சுவாமி கடைசி காட்சி சுந்தரகாண்டம்லாம் முடிஞ்சு யுத்த காண்டம். யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்கிறார், தாயே உனக்கு சோபனம், ஏடை சோபனம், ஏண்டடை சோபனம். ராஜா ராமன் ஜெயித்து விட்டான். இந்த 50 அரக்கியர்கள் உன்னை சுத்தி உட்கார்ந்து இருக்காங்களே, உன்னை பாடுபடுத்தினாங்களே, எல்லாரையும் ஒரே தேயா தேய்ச்சி அழிக்கிறவா. ஆஞ்சநேய சுவாமி நம்மளா இருந்தா என்ன சொல்லும்? விடாத, ஒருத்தியையும் விடாத, பேச்சு விடு சொல்லுவோமா இல்லையா? என்ன சொன்னா சீதை தெரியுமா? தப்பு செய்யாதவங்க யாரா இருக்கா? கூனிய விடவா இவங்க பொல்லாதவங்களா போயிட்டாங்க. நம்ம வீட்டுல சாப்பிட்டு நமக்கே ஒரு வழி பண்ணனாலே கூனியர் கொடியார் அலரே இவர் விட்டுனாலாம். அதனாலதான் சீதைக்கு மதிப்பு மரியாதை. இந்த ஆண்கன்று இப்படி செய்து விட்டது. அந்தனர் சொன்ன மாதிரி செஞ்சிருவோம். ஐயா, வடக்கென்று நீர் மொழிந்தால் மற்றதுதான் வழிபட்டு குலக்கன்றை இழந்து அலரும் கோவுரு நோய் மருந்தாமோ. அந்தண்டர்களுக்கு தானத்தை பண்ணிட்டா இந்த பசுமாட்டின் துன்பம் தீர்ந்துருமா? இல்லை இல்லை, முன்னாலேயும் இப்படித்தான் ஆகியிருக்கு. அப்போ எல்லாரும் இப்படித்தான் செஞ்சிருக்கிறாங்க. செஞ்சது சரி. முன்னால எந்த பசுமாடு வந்து ஆராய்ச்சி மணி அடிக்குது?
ஆராய்ச்சி மணியை பசுமாட்டை அடிச்சதா சரித்திரம் உண்டா? பசுமாட்டை நம்ம அடிச்சதா சரித்திரம் உண்டு. ஒரு ஆளு வண்டியில பசுமாட்டை போட்டு அடிச்சுட்டு போனேன். பின்னால் உட்கார்ந்தவர் ஜீவகாருண்ய சங்கத்தை சேர்ந்தவர், வள்ளற் பெருமானுடைய பக்தர். போய் அடிக்காதரா, பாவம்டா, குத்தாத, சார்குச்சியை வச்சு குத்தாத. குத்துனா என்னன்னு கேட்டேன். குத்துனா அடுத்த பிறவியில நீ மாடா பிறப்ப, அது மனுஷனா பிறக்கும், ஒன்னு அடிக்கும். திரும்பின, ஓஹோ அப்படியா, உங்களுக்கு தெரியாதான்னா என்னன்னாரு. போன பிறவியில நான் மாடா இருந்தேன், இந்த மாடு மனுஷனா இருந்துச்சு, என்ன குத்துனுச்சு, அதான் இப்ப கணக்கு முடிச்சு விட்டேன்னா. அவரு பார்த்தா இவனுக்கு போய் சொன்னனே அறிவுரை. அறிவுரையும் கேட்கிறவாளுக்குத்தானே சொல்லணும். கல்லுக்கும் செம்புக்கும் போய் அறிவுரை சொல்ல முடியுமா? சொல்ற இடத்துல தானே சொல்லணும். அது மாதிரி கோவுரு நோய் மருந்தாமோ. நீங்கள்னா ஏன் சொன்னீங்க தெரியுமா? என் புள்ள செத்து போவானேன்னு சொல்லி இருக்கிறீங்க. இழக்கின்றேன் மைந்தனை என்று எல்லீரும் சொல்லிய இச்சடக்கின்று நான் இசைந்தால் தருமந்தான் சலியாதோ. நான் சரின்னு சொல்லி தங்கத்துல பண்ணி கொடுத்துட்டு நிம்மதியா இருந்தா தருமம் என்ன பார்த்து சலிக்காதா? நாளைக்கே ஒருத்தன் கொலை குற்றம் பண்ணிட்டான், எனக்கு முன்னால கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. அவன் வர்ற போதே தயாரா தங்கத்தில் ஏதோ பண்ணி கொண்டாந்துட்டான்னு வச்சுங்க, நான் அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? அதனாலே ஒரே வழி. என்ன வழி? ஒரு பாட்டு பாடுறான் பாருங்க. அத்தனை ஊர்லயும் நம்ம அலுவலகங்கள்ல பூரா எழுதி போட வேண்டிய பாட்டு. சேக்கிழார் சுவாமி சொல்ற அற்புதமான வாக்கு. மாநிலங்காவலனாவான் மண்ணுயிர் காக்குங்காலை தானதனுக்கிடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்திறத்தால் கள்வரால் உயிர் தம்மால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அரங்காப்பான் அல்லனோ. ராஜான்னா யாரு? 5 பேரால வர்ற துன்பத்தை தீர்க்கணும். மாநிலங் காவலன் ஆவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கிடையூறு தன்னால். முதல்ல ராஜாவால துன்பம் வரப்படாது. ரொம்ப துன்பம் அரசாங்கத்து அலுவலரால தான் வரும். இங்க இந்தியாவில் ஒன்னும் செய்ய முடியாது. முதல்ல ராஜாவால மக்களுக்கு துன்பம் வரப்படாது. 2, ராஜாட்ட வேலை பார்க்கிற மந்திரிகள், சேனாதிபதிகள், காவக்காரன், அவனால துன்பம் வரப்படாது. கள்வரால் துன்பம் வரப்படாது. பகைவரால் துன்பம் வரப்படாது. புலி, சிங்கம், உயிர்களால் துன்பம் வரப்படாது. இந்த 5ஐயும் காப்பாற்ற வேண்டாம் ராஜா. தான் அதனுக்கிடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்திறத்தால் கள்வரால் உயிர் தம்மால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அரங்காப்பான் அல்லனோ. எழுதி போடணும் போர்ல. வட இந்தியாவில் பஞ்சாப்ல கைரான்னு ஒருத்தர் ஆட்சி பண்ணார். எங்க இந்திய நாட்டில் சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் கைரான். எப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆள் என்ன பண்ணனா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். வந்து ஒரு வழக்கு கொடுக்கறான். என்ன வழக்கு? எங்க வீட்டில் இருந்த கிணத்தை காணாம். ஒரு கிணறு காணாம போயிடுச்சு, கண்டுபிடிச்சு கொடுங்க. ஏய் என்னடா சொல்ற? கிணத்துல போட்டிருந்த வாளிய காணாமா, கிணத்தை காணாமா? கிணத்தை காணாம். நீ வந்து பாருங்க, இங்க வாங்க. இன்ஸ்பெக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஒரு பேப்பர் எடுத்து நீட்டினேன். பேப்பரை படிங்க. ஆமா, கிணறு வட்டு 5000 ரூபாய் பணம் வாங்கியிருக்க. தாசில்தார் கையெழுத்து போட்டிருக்காரு, செக்கு கொடுத்திருக்காரு, 5000 ரூபாய் கடன் வாங்கியிருக்க. வாங்கிட்டனா? சரி, இதை படிங்க. கிணறு வெட்டப்பட்டதுன்னு அதே தாசில்தார் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. அப்ப கிணறு வெட்டியாச்சு இல்ல? ஆமா வெட்டியாச்சு. வீட்டுல பாருங்க கிணத்தை காணா. இவனும் அடிச்சுட்டு போயிட்டான். புரியுதா? ஒன்னும் பண்ணாமலே ஆளாளுக்கு கையெழுத்த போட்டு அவன் 2000 இவன் 3000 சுருட்டிட்டாங்க. அதான கதை. கூட்டு களவாணிகள். அது மாதிரி ஒரு ராஜா மந்திரிகளை அப்படி விட்டா ராஜ்யமும் கெட்டு போயிடும். இந்திய நாடு ரொம்ப சிறப்பான நாடு. லஞ்சத்தை ஒழிச்சு விட்டா இந்தியா எங்கேயோ போயிடும். அதை எப்படி ஒழிக்கிறதுன்னு தான் தெரியல. அது கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கு, தெரியல. மாநிலங்காவலன் ஆவான் மண்ணுயிர் காக்குங்காலை தானதனுக்கிடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்திறத்தால் கள்வரால் உயிர் தம்மால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அரங்காப்பான் அல்லனோ. தவிரவும் திருவாரூரிலே ஒரு கண்ணுக்குட்டியை கொண்டு விட்டான். திருவாரூர் எப்படி? திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். இந்த சாயங்காலம் 7-7:30 திருவாரூரை நினைக்கணும்.
இப்போ திருவாரூர்ல மணி கிட்டத்தட்ட 5:30 மணி. அப்படித்தானே? நம்ம ஊர்ல 8ன்னா அங்க கிட்டத்தட்ட 5:30 மணி வச்சுங்க. ஒரு தீபாராதனை ஆகும் சாயங்காலம் திருவாரூர்ல. அந்த தீபம் சாகரிச்ச தீபம் ஆகிற பொழுது உலகத்திலே உள்ள எல்லா சிவாலயங்களின் மூர்த்திகளும் அங்கே இருப்பாங்களாம். அந்த சாயந்தர தீபம் பார்த்தா எல்லா சிவாலய மூர்த்திகளுக்கும் தீபம் பார்த்த புண்ணியமா திருவாரூர். திருவாரூரில் விக்கிரகங்கள் நிறைய, சந்நிதினா வரிசைக்கு சந்நிதி. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொன்னார், கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே போனாராம் கோயில்ல, கையை எடுக்க முடியலையாம், அத்தனை சந்நிதி. இங்க கும்பிட்டு அடுத்து கும்பிட்டு அடுத்து கும்பிட்டு, இந்த தேர்தலில் நிக்கிறவன் வந்து கும்பிட்டுக்கிட்டே வருவான் பாத்தியலா, நம்மளை மொத்தமா ஏமாத்துறதுக்கு. அது மாதிரி கும்பிட்டுக்கிட்டே போனாராம். கும்பிட்ட கை எடுக்க முடியாதபடின்னு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடுறார். அந்த திருவாரூரிலே பிறந்த உயிரை கொண்டு விட்டாயா மந்திரி. என்ன, என் மகனை தேர்காலில் ஊர்ந்து முறை செய். நீதி கொடுத்துட்டான் மனுநீதி சோழன். என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு போய் படுக்க வச்சு அதே இடத்துல தேர் ஊர்ந்து விடு. மந்திரி எந்திரிச்சான். ஒரு குலத்துக்கு ஒத்த பிள்ளை, இதை கொன்றபடி என்ன சேரணுமா? வேண்டாம், உடைவாளை உருவி வெட்டிக்கிட்டு செத்து விட்டான். அவன் ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டது. ஐயோ, இது வேற தப்பா போச்சே. ஒரு செயலுக்கு நீதி சொல்ல போக அடுத்த துன்பம் உண்டாயிருச்சே, இப்ப என்ன செய்யறது? கிளம்பிட்டான். சரி, பிள்ளைய கூட்டிட்டு போனான். தேர் ஊர்ந்தான். இந்த பிள்ளைய தேர்காலில் ஊர்ந்து முறை செய்வேன். முறை செய்து விட்டு மந்திரி இறந்ததுக்கு என் கழுத்தை நான் வெட்டி கொள்ளுவேன். அதுக்கு நான் தானே காரணம். கண்ணுக்குட்டி இறந்ததுக்கு என் பிள்ளை காரணம், மந்திரி இறந்ததுக்கு நான் தானேயா காரணம். என் கழுத்தை வெட்டி கொள்ளுவேன். புறப்பட்டான். புறப்பட்டு பிள்ளையை படுக்க வச்சான். தேர் ஊர்ந்தான். பிள்ளை அவ்வளவுதான், தலை வேற முண்டை வேற. ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான். ஒத்த பிள்ளை சார், 4 பிள்ளையா இருந்தா அது இருக்கு இது இருக்குங்களாம். தருமம் தன் வழி செல்கை கடன் என்று தெரியாது மருமம் தன் தேராளி உற ஊர்ந்தான். மருமம்னா மார்பு. மார்புல படுறாப்புல தேர விட்டானா பிள்ளை மார்புல. மருமம் தன் தேராளி உற ஊர்ந்தான் மனுவேந்தன் அருமந்த அரசாட்சி அரிதோ மற்றெளிதோதான். அரசாட்சி அருமையானதா எளிமையானதா? இன்னைக்கு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கான் அரசாட்சி எளிமையானது, ராஜாவாய்ட்டா அது கிடைக்கும் இது கிடைக்கும். அது முள் கிரீடத்தை தலையில வச்சாப்பல ஒழுங்கா ஆட்சி பண்றவனுக்கு. அது எல்லாம் முக்கியம். முள்கிரீடம் தானே அது. தலைக்கு மேலே ஒரு மயிரில் கட்டப்பட்ட கத்தி மாதிரியா அரசாட்சி. ஒரு முடி தலைமுடியில கட்டி போட்டிருக்கான், கத்தி எப்ப விழுகும்னு தெரியாது. அருமந்த அரசாட்சி அரிதோ மற்றெளிதோதான். எல்லாம் இவன் கழுத்தை வெட்டிக்க போறான். திடீர்னு என்ன ஆச்சு? தன் எளிவன் குடைகேந்தன் செயல் கண்டு தெரியாது மன்னவர்கள் மனை பொழிந்தார். எல்லாம் கண்ணீர் விட்டாங்க. வானவர் பூமலை சொரிந்தார் அந்நலவன் கண்ணதிரே அணிவீதி மலை விடைமேல் விண்ணவர்கள் தொழ நின்றான் வீதி விடங்க பெருமான். சிவபெருமான் அப்படியே வந்து காட்சி கொடுத்துட்டார். நிறுத்து, கழுத்துல கத்திய வச்சிராது அப்பா. கடைமருங்கில் இளம்பிரையும் தனிவிடிக்கும் திருணுதலும் இடமருங்கில் உமையாளும் எம்மருங்கும் பூதகணம் புடை நெருங்கும் பெருமையும் கண்டரசன் போற்றி செய்ப்ப விடை மருவும் பெருமானும் விரல் வேந்தற்கு அருள் கொடுத்தான். கடைமருங்கில் இளம்பிரையும் பித்தா பெறை சூடி இளம்பெறை தெரியுது. தனிவிடிக்கும் திருணுதலும் நெற்றிக்கண் தெரியுது. இடமருங்கில் உமையாளும் அம்பாளோட வந்து காட்சி கொடுக்கிறார். எம் மருங்கும் பூதகணம் பூதங்கள் எல்லாம் சுற்றி நிற்குது. புடை மருவும் பெருமான் வந்து காட்சி கொடுத்தான். அவ்வளவுதான். பெருமான் வந்து காட்சி கொடுத்த உடனே மந்திரி எந்திரிச்சான், குழந்தை எந்திரிச்சது, கண்ணுக்குட்டி எந்திரிச்சது, பசுமாடு கன்றுக்கு பக்கத்துல போனது. ஒரு பார்வை பார்த்தான். அந்நிலையே உயிர் பிரிந்த ஆண்கன்றும் அவ்வரசன் மண்ணுரிமை தனிக்கன்றும் மந்திரியும் உடன் எழலும் இன்ன பரிசானான் என்று அறிந்திலன் வேந்தனும் யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உளதோ. எல்லாருக்கும் முன்னவன் சிவபெருமான், அவன் நினைச்சா முடியாதா? எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். மனுவேந்தன் அப்படியே சொர்க்கத்துக்கு போனான் என்று வரலாறு. இந்த வரலாறு சேக்கிழார் கொண்டு வந்து சொல்கிறார். திருநகர சிறப்புன்னு போட்டு 63 பேர்ல இவர் ஒருத்தர் இல்லை.
மண்ணீதி சோழன் ஒரு ஆள் இல்லை. இந்த நாட்டு மக்களுக்கு மன்னன் நெறிப்படி இருக்க வேண்டும். அது முடியாட்சியாயிருந்தாலும் சரி, குடியாட்சியாயிருந்தாலும் சரி, நீதி தவறக்கூடாது. துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போகுது. இதுக்கு முந்தின யுகம் துவாபர யுகம், அதுக்கு முந்தின யுகம் திரேதா யுகம், அதுக்கு முந்தின யுகம் கிருத யுகம். கிருத யுகத்திலே தர்ம பசு 4 கால்லையும் நில்லுது. திரேதா யுகத்திலே தர்ம பசு 1 கால் ஒடிஞ்சு 3 காலில் நின்னுது. துவாபர யுகத்திலே தர்ம பசு 2 கால் ஒடிஞ்சு 2 காலில் நின்னுது. நம்ம கலியுகத்திலே தர்ம பசு 3 கால் ஒடிஞ்சு ஒத்த காலில் நொண்டி அடிக்குது. இதுவும் போனா முடிஞ்சு போச்சு. தர்மம் எப்படி குறைஞ்சு போச்சு பார்த்தீங்களா? துவாபர யுகம் முடிய போகுது. தர்மராஜா உட்கார்ந்து இருக்கார். சகாதேவன் தம்பி பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கான். பரமஞானி, அறிவாளி, நீதிமான். அங்க இருந்து ஒரு கேஸ் வந்தது கோர்ட்டுக்கு. 2 பேர் வந்துட்டான். இவன் சொல்றான், மகாராஜா என்னுடைய இடத்தை அவருக்கு விட்டேன், அவர் வாங்கி விட்டார். அதுல புதைகள் இருந்து எடுத்து விட்டார். ஒரு தவளை நிறைய தங்க காசா இருக்கு, எடுத்து விட்டார். நான் இடத்தை விட்டு விட்டேன், எனக்கு சம்பந்தம் இல்லை. அந்த தங்க காசு கூட அவரைத்தான் சேரணும். இவன் சொல்றான். அவனை பார்த்தார். அவன் சொல்றான், நான் வாங்குற பொழுது இடத்தைத்தான் வாங்கினேன், அதுக்குத்தான் பணம் கொடுத்தேன், தங்கத்துக்கு பணம் கொடுக்கல, அதனால தங்க குடம் இவருக்குத்தான். நமக்கு என்ன தோணுது? படி கட்டின முட்டா பயல்கள்னு தோணுது. நம்ம காலமா இருந்தா என்ன ஆகியிருக்கும்? நீதிபதி சொல்லி இருப்பார், குடத்தை எங்கிட்ட கொடுத்துருன்னு. என்ன காலம் மாறி போச்சு பார்த்தீங்களா கலியுகத்தில. இது துவாபர யுகம். என்ன சகாதேவா, என்னடா கேஸ் இப்படி இருக்கு? அண்ணே நாளைக்கு வர சொல்லுங்க. அப்பா 2 பேரும் நாளைக்கு வாங்கப்பா. போச்சு. மறுநாள் காலம் வர தர்மராஜா உட்கார்ந்து இருக்கான், சகாதேவன் உட்கார்ந்து இருக்கான். 2 பேரும் வந்துட்டான். வித்தவன் சொல்றான், மகாராஜா நேற்று ராத்திரி யோசிச்சு பார்த்தேன், 12 மணிக்கு எனக்கு ஒண்ணு தோணுச்சு. என்ன தோணுச்சு? நான் விற்கிற பொழுது இடத்தைத்தானே விற்றேன், தங்கத்தையுமா விற்றேன்? இல்லையே, அதனால தங்கத்தை நானே வாங்கிக்கிறேன். நீ மகாராஜா ராத்திரி 12 மணிக்கு எனக்கு ஒண்ணு தோணுச்சு. என்ன தோணுச்சு? விற்கிற பொழுது நான் எல்லாத்தையும் வாங்கிவிட்டேன். உள்ள இருந்தாலும் வெளியில இருந்தாலும் மரம் முளைச்சிருந்தாலும் புதைகள் இருந்தாலும் எனக்குத்தான் சொந்தம், அதனால தங்க புதைகள் எனக்குத்தான். ஏண்டா தம்பி, நேற்று ஒன்று சொன்னானுவர், இன்னைக்கு ஒன்று சொல்றாங்க, என்னடா வித்தியாசமா போச்சு, ஒன்னும் புரியலையே. எத்தனை மணிக்கு ஞானோதயம் வந்தது? ராத்திரி 12 மணிக்கு. அது என்னடா அந்த 12 மணிக்கு எல்லா பேரும் மாறி போனாங்க? மகாராஜா என்னப்பா, நேற்று ராத்திரி 12 மணிக்கு கலியுகம் பிறந்து விட்டதுன்னா. கலியுகம் பிறந்தா அப்படித்தான், தனக்கு சம்பந்தம் இல்லாத சம்பந்தம்னு சொல்லுவான். சகாதேவா இப்ப தீர்ப்பு கொடுக்கணுமே, என்னடா பண்றது? நீதி இல்ல தலைப்பு, என்ன தீர்ப்பு கொடுக்கலாம்? சகாதேவன் சொன்னா, நான் எல்லாம் விசாரிச்சு வச்சுட்டேன். இவருக்கு ஒரு பையன் இருக்கான், அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, 2ம் காதலிக்குது. புரிஞ்சு வச்சுல்ல மகாராஜா, 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு புதையல அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, பிள்ளைய நல்லா இருக்கட்டும். எப்படி? அதுதான் நீதி.